முள்ளிவாய்க்கால் வந்திருந்தோம். இவ்வளவு சந்தோஷம் இருக்காது நிம்மதி இல்லையாப்பா. வேண்ட வீட்டுல இருக்க வேண்ட படத்தை பார்க்க நிம்மதி இல்லை. ஒரு தாயகத்தை சிங்கள பௌத்தமயமாக்குவது கண்முன்னே நடந்து கொண்டிருக்கிறது. வரலாறு திட்ட தெளிவாக ஆவணப்படுத்தி உள்ளது. தமிழின அழிப்பில் பிரித்தானிய காலனித்துவத்தின் வகுபங்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. பிரித்தானிய காலனித்துவம் தனது பேரரசின் புவிசார் நலன்களுக்காக. தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் எனது சோகம் கலந்த வணக்கங்கள். 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் நடந்தேறிய யுத்தத்தில் உயிர் நீத்த எமது இரத்த உறவுகளுக்காக நினைவு கூறும் நினைவேந்தல் நிகழ்வு மே 18 என்று சொன்னால் யாரால் மறக்க முடியும்? கலந்து எங்கள் மண்ணில் காணாமல் போனோர் நிலை தெரியும் பிஞ்சு அந்த கண்ணை அந்த கண்ணை கொடுத்த உறவு கழுதிங்கே நீதி கண்ணை மூடி யார் தடுப்பார்? உடலெங்கும் காயம் மருந்திடுவது எதற்கு? உயிர் போதும் உடலே அது போதும். கட்டவும் மருந்தில்லை, கழுவவும் நீரில்லை. நந்திக்கடல் பக்கம் வந்துட்டு ஐயர்கள் அதாவது பூஜைகள் நடத்தப்பட்டு வர்றவங்க எல்லாருமே வந்து அஸ்திகள் கரைக்கலாம் அந்த சைடில். பிண்டம் கரைக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து நிறைய மக்கள் வந்து வந்து இருக்காங்க. சொன்னால் அவ்வளோ பேருந்துகள் வந்து கொண்டு இருக்கு. அத்தனை பேருந்துலையும் வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஆட்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து இப்போ இருக்கிற அரசியல் கைதிகளை வந்துட்டு விடுதலை செய்ய கோரி வந்து இதை வந்து ஒரு விழிப்புணர்வாக பண்ணுறாங்க. இருக்கு முள்ளிவாய்க்கால் வந்திருந்தோம். முற்றவங்கும் செத்திருந்தோம். உடல் அள்ளி புதைக்க வழியின்றி திருப்பினார்கள் அழுது நின்றோம். அவ்வளோதான் கல்வி. அந்த நினைவு இது ஒன்று கொண்டு வராங்க. வந்துட்டு அந்த வந்துட்டு அந்த அறைக்கு பார்க்குறேன் பார்க்கலாம்.
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மக்கள் வந்து இருக்காங்கன்னு சொல்லி. ஸோ இன்னுமே வந்து கொண்டிருக்கிறதுக்கு வந்துட்டு பயணம் மேற்கொண்டு ஒரு வாகன பவனி ஒன்று வந்து அந்த நினைவுகளை வந்து காண்பிச்சு வருவாங்க. ஸோ அந்த ஒரு வாகன பவனி வந்து இதுதான் வந்து அதே மாதிரி நாங்கள் க்ளோஸ்அப்பில் வந்து காட்டிக்கொள்ள முடியாது, இந்த சைடில் வந்து காட்டிக்கொள்ளலாம். இங்கே நிறைய பேர் வந்து இருந்தாலும் அதில் சில பேருக்கு வந்து என்ன ஏது நடந்து அப்படிங்கிறத எந்த ஒரு வரலாறும் தெரியாதவங்களாக இருப்பாங்க. ஆனால் பல பேர் வந்து இதே இடத்துல வந்து மரணித்தவங்களோட சகோதரங்களா, தாயா, தந்தையா, பிள்ளைகளா, உறவினர்களாக வந்து இருப்பாங்க. இந்த இடத்துல இருந்து உயிரோட திரும்ப போய் மறுபடியும் வந்து இந்த இடத்துக்கு வந்து அந்த வேதனைகள் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு இவ்வளோ ஒரு கஷ்டமாக வந்துருக்கு பாருங்க. திட்டமிட்ட வகையில் செய்து வரும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் காரணமாக தமிழ் தேசம் படிப்படியாக அழிந்து வருகின்றது. இன அழிப்பு யதார்த்தத்தின் விளைவாக எமது இருப்பை பாதுகாப்பதற்கும் உரிமைகளை பெறுவதற்குமாக எழுந்த அசாத்தியமானதும் ஈகங்கள் நிறைந்ததுமான உரிமை போராட்டத்தினதும் விடியலுக்காக ஒரு தேசமாக நாங்கள் அணிதிரண்டு நின்றதற்கானது அடையாளமாகவும் உள்ள முள்ளிவாய்க்காலையும் நாம் இன்று நினைவு கூறுகின்றோம். ஸ்ரீலங்கா தீவில் சமூகங்கள் இனவாதமயப்படுத்தப்பட்டு ஜனநாயக வாக்கு தெரிவினூடாக பிரதிநிதிகள் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட முறையிலிருந்து இன்னும் வரலாற்றை பின்னோக்கி நகர்த்துகின்ற போது வெவ்வேறு அரசாட்சி பரப்புகள் ஒன்று சேர்க்கப்பட்டு மையத்தை நோக்கி அதிகாரங்கள் குவிக்கப்பட்டு ஒற்றையாட்சி அரசியல் அலையில் பெரும்பான்மையினரிடம் காலனித்துவம் ஆட்சியை கைமாற்றுகையில் தமிழ் இன அழிப்புக்கான வரலாற்று செயல்முறை உருவாக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டதை வரலாறு திட்டத்தெளிவாக ஆவணப்படுத்தி உள்ளது. தமிழ் இன அழிப்பில் பிரித்தானிய காலனித்துவத்தின் வகைபங்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. பிரித்தானிய காலனித்துவம் தனது பேரரசின் புவிசார் நலன்களுக்காக ஸ்ரீலங்காவின் கேந்திரத்தன்மையின் முக்கியத்துவத்தை எப்போதுமே பெரும்பான்மையிடம் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளும். பிரித்தானிய காலனித்துவத்துடன் பரிசாக கிடைத்த ஒற்றையாட்சி அரசியல் கட்டமைப்பை தமிழின அழிப்பிற்கான ஒரு கருவியாக ஸ்ரீலங்கா சுதந்திரத்தின் பின்னான அரசியல் வரலாற்றில் வலுவை பயன்படுத்தி தமிழர் தேசம் மீதான பெரும் போரை துணித்தது. அப்போரை மகாவம்ச இதிகாச வரலாற்று புனைவின் விவரணங்களுக்கு ஊடாக நியாயப்படுத்தி கொண்டது. இந்த வரலாற்று விவரணங்கள் ஸ்ரீலங்கா ஒற்றையாட்சி தன்மையை சரியென காட்டி ஏகதேச நாட்டை சிங்கள பௌத்த நாடாக கட்டமைக்க பூர்வீக தமிழர் தாயகத்தை அபகரிக்கின்ற அரசியல் செயற்திட்டத்தை முன்னெடுத்தது. 2009க்கு பிறகு இராணுவ முன்வலிப்பை பயன்படுத்திய கொழும்பு அதிகார மையத்தை கையகப்படுத்திய அரசாங்கங்கள் 2009க்கு பின்னர் பௌத்த மதத்தையும் அபிவிருத்தியையும் மென்வலுவாக பயன்படுத்தி தமிழர் மீதான அடக்குமுறையையும் தமிழரின் பூர்வீக தாயக பிறப்பான வடக்கு கிழக்கையும் தொடர்ந்தும் கட்டமைக்கப்பட்ட தமிழ் இன அழிப்பிற்கூடாக அபகரித்து வருவதும் தமிழர் தாயகத்தை சிங்கள பௌத்தமயமாக்குவதும் கண்முன்னே நடந்து கொண்டிருக்கிறது. 21ஆம் நூற்றாண்டில் ஏகதுருவ உலக ஒழுங்கிற்கான போட்டி பல முறைகளில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை அவதானிக்கும் போது ஏகதுருவ பேரரசு கட்டமைப்பானது தனது புவிசார் நலன்களுக்காக எந்த விலையையும் கொடுக்க தயாராக உள்ளதை அன்று முள்ளிவாய்க்காலும் இன்று பலஸ்தீனமும் வெளிக்கொண்டு வருகின்றது. தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை விழுமியங்களை தற்போதைய உலக ஒழுங்கிற்கு பொருத்தப்பாடற்றதாக கட்டமைத்து தமிழகத்தின் கூட்டு அரசியல் நம்பிக்கை மீதான உலகியல் போரை கட்டமைத்துள்ளதை அவதானிக்க முடிகின்றது. தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை மீது தொடுக்கப்படும் போர் உண்மைத் தமிழின் மொழிவத்தாலில் சந்தித்ததை விட மிக கொடூரமான போர். இது தமிழினத்தின் கூட்டு இருப்பினதும் அதனது அடிப்படை பண்புகள் மீதும் தொடுக்கப்படும் போர். தமிழகத்தின் காவல் தெய்வமர்களையும் உயிரத்தின் உறவாகி வாழ்ந்து வடிந்த இனத்தின் உறவுகளையும் ஒருவனும் நெருங்கி அகமடுத்தும் செய்து
10:31. ஆண்டுகள் பல கடந்தாலும் மறுக்க முடியாதவர்களால் களமாடி விதையாகியவர்களுக்கு தீராத வலிக்கும் சுமந்து பொத்து பொத்தாக பொற்றுவிக்கப்பட்ட பாச உறவுகளையும் நினைத்து இப்போது பொதுச்சுடர் ஏற்றுங்கள். சம நேரத்தில் உறவுகள் தத்தமது ஒற்றை சுடர்களை ஏற்றுவார்கள். இப்போது மதுமருமார்கள் மலரஞ்சு செய்வார்கள். இதுக்குள்ளால வந்து போய் சேருதுன்னு சொன்னால் கஷ்டம். ஓகே, நாங்கள் நேற்றே வந்து சொல்லியிருந்தோம் இன்னைய நாளில் வந்துட்டு இந்த மரக்கண்டுகள் கொடுப்பாங்க அப்படி சொல்லி. ஸோ இப்போ வந்து மரக்கண்டுகள் கொடுத்து கொண்டிருக்காங்க. தேசிக்கண்டு, கமுகங்கண்டு அண்ட் அதே மாதிரி தென்னங்கண்டு அப்படி சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளாக வந்து கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து மாவீரர் நாட்களில் வந்துட்டு இறந்த தங்களோட பிள்ளைகளுக்காக வந்து தென்னம்பிள்ளை வந்து கொடுக்கறது வளமை. ஸோ அதை மையப்படுத்தி தான் இன்றைக்கி இந்த கன்றுகள் வந்து கொடுக்குறாங்க.